நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதாவுக்கு எதிராக அக்டோபர் 4ஆம் தேதி பேரணி நடத்த பாஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி விமர்சித்துள்ளார். இது அரசியல் தந்திரம் என்றும், தூருன் அன்வார் பேரணி அதன் நோக்கங்களை அடைய தவறியதை அடுத்து கட்சி எதிர்ப்பு தெரிவிக்க அடுத்த காரணங்களுக்காக போராடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெர்சாத்துவின் அடிமட்ட மக்கள் தங்கள் சொந்த தலைவர் முகைதீன் யாசின் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியதால் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் ராஜினாமாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கை தோல்வி அடைந்ததாக புவாட் கூறினார். 70 வயதுக்குட்பட்ட பிரதமர் வேட்பாளர் பதவி விலக வேண்டும் என்ற அப்துல் ஹடி அவாங்கின் கூற்றையும் அவர் சுட்டிக்காட்டினார். மறைமுகமாக முகைதீன் பதவி விலக வேண்டும் என்றும், அவருக்கு பதிலாக ஹம்சா ஜைனுடின் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் பாஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது என்று ஒரு முகநூல் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.